கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 14:22. ரோமன்ஸ் 14:22. உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். இப்ப இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. ஒரு பலமானவனுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நான் எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அது கர்த்தர் நல்ல ஒரு ஈவு. ஆனா அது என்ன, நான் எப்படி பார்த்துக்கணும், அது மற்றவருடைய மனசாட்சியை காயப்படுத்தாதபடியும் என்னை நானே குற்றப்படுத்தாதபடியும் நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப முதல்ல ஆரம்பிக்கும் போது உனக்கு விசுவாசம் இருந்தால், இந்த விசுவாசங்கிறது என்னன்னா, அதாவது உங்களுக்கு உங்க மனசாட்சியில நான் எதை வேணாலும் ஆசீர்வதிச்சு சாப்பிட்டேன்னா அது நல்லது அப்படிங்கிற அந்த விசுவாசம். இந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கக்கூடிய விசுவாசத்தை பத்தி இங்க அவர் சொல்லல. தயவு செய்து இது சரியாக புரிந்து கொள்ளுங்க. இங்க அதே சமயத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பலமுள்ளவனை அவனை கண்டம் பண்ணவும் இல்லை, அவனை கடிந்து கொள்ளவும் இல்லை. மாறாக என்ன சொல்றாரு, உனக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த விசுவாசம் உனக்கு முதிர்ச்சியில வந்தது. அந்த விசுவாசம் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும். அதாவது இந்த விசுவாசம் என்ன, உனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் அனுபவிக்க கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா, அது உனக்கும் கர்த்தருக்கு முன்னாடி மட்டும் இருக்கட்டும், மத்தவங்க முன்னாடி இருக்காது. மத்தவங்க முன்னாடி நீ என்ன பண்ணாத, அதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, அதை மத்தவங்க முன்னாடி பெருமை பாராட்டாத, அதன் மூலமா பலவீனமானவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்காத, இத எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு பெருமை பாராட்டாத, எனக்கு முதிர்ச்சி இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடியதாக. ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் உண்மைதான். ஆனா அதுல மற்றவங்கள அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி நீ கட்டாயப்படுத்தாத. அதற்காக அவர் உன்னோட சுதந்திரத்தை நீ மறைச்சுக்கோ, நீ அதுக்காக வெட்கப்படுன்னு சொல்லல. உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை பொறுப்போட நீ கையாளு. அந்த பொறுப்பு யாருக்கு முன்னாடி, நீ கர்த்தருக்கு முன்னாடி செய்ய, உன் சகோதரனுக்கு முன்பாக அல்ல. ஏன்னா அது சொல்லும்போது என்ன சொல்றாரு, இதுல நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன். எப்படி இங்க சொல்லும்போது தன்னை குற்றவாளி ஆக்காதவன், ஏன்னா இங்க தன்னைத்தானே குற்றப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். ஏன்னா ஒரு நல்ல பலமுள்ள ஒரு விசுவாசியா இருந்தாலும் அவன் தன்னைத்தானே குற்றப்படுத்தக்கூடிய காரியத்துல போக முடியும். ஏன்னா அவன் அன்பு இல்லாம தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்த முடியும். அதன் மூலமா பலவீனம் உள்ளவங்களை கட்டாயப்படுத்த முடியும், இல்ல அவங்களுக்குள்ள அழுத்தத்தை கொடுக்க முடியும். அப்ப அவன் தன்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் பண்ண முடியும். அவன் என்ன இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை தவறான முறையில பயன்படுத்தி அவன் தன்னைத்தானே குற்றப்படுத்திக் கொள்ள முடியும். அதனால அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணா, இது எதுவுமே தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். அப்ப என்ன, நீ உன்னை குற்றவாளி ஆக்காதபடி, ஏன்னா உன்னுடைய மனசாட்சியின் பிரகாரம் நீ உன்னை குற்றவாளி ஆக்காம வாழுகிறவன் பெரிய ஒரு பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் நீங்க அமைதியா மனத்தாழ்மையோட கர்த்தருக்கு முன்னாடி சந்தோஷமா செலவு பண்ண கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பெரிய ஃப்ரீடம். அதுதான். ஏன்னா பவுல் ஒரு பலமுள்ள ஒரு விசுவாசிக்கு சொல்றதுக்கு, உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அதை கர்த்தருக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணுங்க, ஆனா மத்தவங்க முன்னாடி பண்ணாதீங்க. இப்ப எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரத்தை நீங்க மத்தவங்க முன்னாடி அனுபவிக்கிறீங்களா, கர்த்தர் முன்னாடியா? இப்ப நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அன்பை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த சுதந்திரத்தை அன்பின் அடிப்படையில கையாளுறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு பலவீனம் உள்ளவங்க பாதுகாக்கப்படணும், அதே சமயத்துல ஒரு பலம் உள்ளவங்க மனத்தாழ்மையா இருக்கணும். அப்ப நீங்க அன்புதான் மிக பெரிதாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம கர்த்தருக்கு முன்னாடி வாழக்கூடிய மக்களா வாழும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய சுதந்திரத்தை அருமையான முறையில என்ஜாய் பண்ணக்கூடிய மக்களா இருப்போம். இன்றைக்கு அநேகருக்கு வரக்கூடிய ஒரு போராட்டம் என்ன, எனக்கு எல்லா சுதந்திரம் இருக்கு, நான் அனுபவிக்கல என்ன
அப்போ நீங்க ஒரு பலவீனம் உள்ளவங்கள பாருங்க. உங்களால சில காரியம் செய்து விட்டு அதை விட்டு விட முடியும். ஆனா ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு வளர்ச்சி இல்லாத ஒருத்தரால அது செய்ய முடியாது. அப்ப அவங்கள நம்ம தடை பண்றவங்களா மாறிடும். அவங்களுக்கு ஒரு தடைக்கல்லா மாறிடும். அது என்ன பண்ணும்? நம்மையவே குற்றவாளியாக மாற்றும். அப்படி இல்லாதபடி நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை கர்த்தருக்கு முன்னாடி சந்தோஷமா நம்ம அனுபவிக்க கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் உண்மை. ஆனா அதை நாங்க எப்படி கையாள வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் கையாள வேண்டும். மற்றவர்கள் முன்பாக கையாளும் போது அன்பு ஒன்றே அதை மேற்பார்வையிடக்கூடியதாய், அன்பு ஒன்றே ஆளுகை செய்யக்கூடியதாய், நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் கெட்டு போகாதபடிக்கு, காயப்பட்டு போகாதபடிக்கு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.